Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கோஆபரேட்டிவ்கான மிக முக்கியமான क्वेश्चंस பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா சில செட் ஆஃப் क्वेश्चंस பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸ்ல थैंक यू இல்லனா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். கணினியின் ஒரு வார்த்தை என்பது டேஷ் எண்ணிக்கை பிட்களை உள்ளடக்கியது. 16 பிட்ஸ். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரின் வேகம் எவ்வாறு வெளியிடப்படுகிறது? கேரக்டர் பர் செகண்ட். கணினியின் முதல் புரோகிராமர் யார்? லேடி அடா லோவெல்ஸ். மறுசுழற்சி தொட்டி ரீசைக்கிள் பின் எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? நீக்கப்பட்ட கோப்புகளை சேமிக்க. வேர்ட் ஃபைலின் நீடித்த பகுதி என்பது டாக். இயங்குதளம் அல்லாதது எது? மை கம்ப்யூட்டர். முழு ஆவணத்தையும் தேர்ந்தெடுக்க இந்த விசை பயன்படுத்தப்படுகிறது. Ctrl+A. முதன்மை சேமிப்பு சாதனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டானது எது? RAM. மின்னஞ்சலில் CC என்பதன் அர்த்தம் கார்பன் நகல். ஒரு வலை முகவரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? URL. உள் திருப்பம் கழிக்கப்படுவது விற்பனையில் இருந்து. இறுதி சரக்கிருப்பு தோன்றுவது வியாபார கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பில். ஒரு நிறுவனத்தின் சொத்துகள் ரூபாய் 3,60,000 முதல் ரூபாய் 2,00,000. அந்நிறுவனத்தின் பொறுப்புகள் டேஷ் ஆகும். ரூபாய் 1,60,000. நிகர மதிப்பு முறையில் லாபம் கண்டறிவதற்கான அடிப்படை. இரு தேதிகளில் உள்ள முதல்களுக்கிடையேயான வேறுபாடு. வியாபாரத்தின் முதலினை அறிய தயாரிக்கப்படுவது நிலை அறிக்கை. கீழ்கண்ட விபரங்களை கொண்டு நிறுவனத்தின் லாபம் கண்டறிக. ரூபாய் 46,000. கீழ்கண்ட விபரங்களை கொண்டு நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் கணக்கிடுக. 9%. அனைத்து வகையுடைமை விகிதங்களும் டேஷ் ஆல் கொடுக்கப்படும். விகிதாச்சாரம். நீர்மை பொறுப்புகள் என்பது நடப்பு பொறுப்புகள் பிளஸ் வங்கி மேல் வரைபற்று. பங்குதாரர் நிதியில் உள்ளடங்கியது சாதாரண பங்கு முதல் முன்னுரிமை பங்கு முதல் மற்றும் காப்பும் மிகுதியும். சரி ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க் யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போகிற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்டில் வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.